ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வர இந்த ஹேங்கிங் வச்ச ஸ்லீவை தைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைனிங், மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபோல்டிங் சைடில் கீழே இந்த மாதிரி வீ கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளுடைய லைனிங்கை வைக்கிறோம். 2 வீயும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு 6 இன்ச் அளவில் கீழே ஒரு தையல் போட்டுக்கிறோம். இந்த தையல் எதுக்காகனா நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் விலகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம போட்ட தையல் உள்பக்கமாக திருப்பி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஓரமாக தையல் வந்துச்சுன்னா தான் அழகாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மணியெல்லாம் ஒரு பக்கமாக போய் நிற்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஓரமாக தையல் போட்டுட்டு வரணும். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் தனியாக, லைனிங் தனியாக செம்மையாக வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போது லைனிங்க்கு மேலே ஒரு பதி ஸ்டைல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வேணாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டு ஓரம் மட்டும் பதிச்சிக்கலாம். ஆனால் நான் பதி ஸ்டைல் போட்டுட்டு தான் திருப்புவேன். அவ்வளோதான், நம்ம தச்சு முடிச்சாச்சு. இது மாதிரி ஹேங்கிங் வச்ச ஸ்லீவில் நீங்கள் லைனிங் கொடுத்து தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் தச்சு பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் தையல் வகுப்புகள் இருக்குது. தப்பே வராமல் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.